போன வாரம் சனி ஞாயிறு 2 நாள் கோயம்புத்தூர்ல சம்பவம் செஞ்சிட்டார் விஜயண்ணா. தாவேகாவுடைய பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டம்ப்பா, ஒரு மண்டலத்துக்காக ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. சனிக்கிழமை சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் போனார்ல. போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கின ஒரு மானாவாரியான கூட்டம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத கூட்டம். இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இவ்வளவு கூட்டம் வந்ததே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு கூட்டம் தன்னெழுச்சியா வந்தது. ஆர்கானிக்கா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கானிக்கா வந்ததுக்கும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டுற கூட்டத்துக்கும் வித்தியாசம் நம்ம இந்த சம்பவத்திலே பார்க்க போறோம். முதல் விஷயம், அதை எக்ஸ்பெக்டே பண்ணாம தன்னெழுச்சியா மக்களும் இளைஞர்களும் தாவேகா தொண்டர்களும் கூடி ஏர்போர்ட்டையே ஸ்தம்பிக்க வச்சிட்டாங்க. கோயம்புத்தூரை 2 நாள் ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த இடத்துல காப்பி அடிச்சு சின்னவர் என்ன பண்ணப்பல, கோயம்புத்தூருக்கு போயிட்டு அவர் ஒரு ரோட் ஷோ பண்றேன்னு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினது இல்லாம கவர்மெண்ட் பஸ்ல எல்லாம் கூட்டத்தை கூட்டி ரோட்ல ஒரு பக்கம் நிக்க வச்சு, ஒரு பக்கம் ஆளே இல்லை, இன்னொரு பக்கம் ஆளுங்கள்லாம் வரிசையில் நிக்கிறாங்க. இங்க இருந்து வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் வண்டி நவறதுக்கு முன்னாடியே பின்னாடி குடுக்குன்னு ஓடி போய் பஸ்ல சீட்டை பிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேடெல்லாம் திமுகவுக்கு நேரணுமா? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? ஏன் இப்படி பயப்படுறீங்க? சத்தியமா எனக்கு புரியல. கேட்டா இந்த பக்கம் சின்ன ஒரு விளையாட்டு செய்திகள்லாம் நான் பாக்குறதுலன்னு சிரிச்சுட்டே போவப்பல. இதுதான் விளையாட்டு செய்தின்னு எல்லாருக்கும் இப்பதான் புரியுது. இந்த செய்தியும் அவர் பார்க்காம தவிர்த்துட்டு தான் போறாருன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்றேன்னு சொல்லி காமெடி ஷோ பண்ணிவிட்டு கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்க. நீங்க பூத் ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க, சோறு போட்டீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு மேல போவோம்னு சொல்லி சோறு மட்டுமா போடுவோம், பீரும் போடுவோம் அப்படின்னு ஒரு தலைவாழை இலை போட்டு கறி விருந்து வைக்கலாம், சாம்பார் சோறு கூட போடலாம். ஏதோ இழவு சோறு போட்டீங்க, தண்ணி வைப்பாங்க பார்த்துருக்கேன். அது கிளாஸ்லையோ இல்லை வாட்டர் கேன்லையோ ஏதோ தண்ணி வைப்பாங்க. ஜூஸ் கூட வச்சு பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல பாயாசம் வைப்பாங்க, ஸ்வீட் வைப்பாங்க, ஏதோ ஒன்று வைப்பாங்க. ஆனால் பியர் வச்சு ஒரு பந்தி பரிமாறின திமுகவுடைய வளர்ச்சியை பார்த்து மெய் சிலிருக்கிறேன். சில்லறையை செதற விட்டுட்டேன். பெரியார் மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்போ செதற விட்டுருப்பாரு திமுகவை. அந்த அளவுக்கு இருந்திருக்கும். அன்னைக்கே கண்ணீர் துளிகள்னு கலாய்ச்சி விட்டவர் இன்னைக்கு அசிங்கமா கேட்டிருப்பாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே காதை மூடிக்கிட்டு எங்கேயாவது ஓடுற அளவுக்கு கேட்டிருப்பாரு பெரியார். அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க ஒருத்தன் இளைஞர்களெல்லாம் வழி நடத்தி அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் இவங்களுக்குலாம் இன்னும் சொல்லி கொடுங்க. மரத்துல இருந்து குதிக்கிறான்னு சிலர் விமர்சனம், அந்த பக்கம் வேன் மேலே ஏறி ஒருத்தன் ஆடுறான்னு விமர்சனம், ரசிகர்கள் மாதிரி ஏர்போர்ட்ல ஆட்டம் போடுறாங்கன்னு ஒரு விமர்சனம், ரசிகர் கூட்டம் இதெல்லாம் ஓட்டா மாறாது, அணில் குஞ்சிகள் தற்குறிகள்னு ஒரு விமர்சனம். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தற்குறியாவே இருந்துட்டு போகட்டும், திருந்திரிவாங்க, அறிவை வளர்த்துக்குவாங்க. இங்க குடிகாரனெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கீங்களா, போதைக்கு அடிமையாக்கிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு சமூகத்தையே குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களா கூட்டி இதுக்கெல்லாம் வெக்கப்படவானவா ஆளுங்கட்சி திமுக அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? திமுக இருக்கிற சில நல்ல உடன்பிறப்புகளே கேட்குறாங்க. இதற்கு பதில் சொல்லுமா திமுகன்றது தெரியல. இல்லை காப்பி அடிக்கிறீங்க, இல்லை அந்த பக்கம் எவனும் போயிடக்கூடாதுன்னு பதட்டப்படுறீங்க, அதெல்லாம் ஓகே. இவ்வளவு கீழ்த்தனமாவா போவீங்க? சத்தியமா ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் டிஎம்கே. அதாவது டிஎம்கேவோட அழிவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, டிஎம்கேவே தான். தவளை தன் வாயாலே கெடும் அப்படின்ற மாதிரி திமுக தன் செயல்பாட்டாலேயே தமிழக மக்களிடம் கண்ட மெனிக்கு அடி வாங்கிட்டு 26 வீட்டுக்கு போக போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை தொடர்ந்து திமுக அடுத்த ஸ்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம். போன வாரம் நம்ம சொன்னதுல 2 விஷயம் நடந்துருச்சு. அதுல சந்தோஷம்தான். ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்கல, அதுல கொஞ்சம் வருத்தம். 2 விஷயம் என்ன அப்படின்னா, பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையில் நீடிக்க மாட்டாரு, பெயில் கிடைக்காது, இல்லைன்னா சிறையில தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரிசைன் பண்ணிட்டாப்ல. அவருக்கு சிறை பறவையா போறதுக்கு விருப்பம் இல்லை, சுதந்திர பறவையா இருக்கிறது தான் விருப்பம். அமைச்சரவையில நான் பதவியில் இல்லைனாலும் வெளியே இருந்து பாத்துக்கிறேன்ற மாதிரி அவரு எழுதி கொடுத்துட்டாப்ல. அடுத்து தனி பணம் தனியா போவதுன்ற மாதிரி செந்தில் பாலாஜியை போன முறை தனியாக அனுப்புனதுக்கே கோச்சிக்கிட்டாப்ல. இந்த முறை தனியாக அனுப்பக்கூடாது, யாரா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டக்கார தம்பி எங்க அப்படின்ற மாதிரி பொன்முடி தேடினாங்க. பொன்முடி அவர்கள் தேடி நீங்களும் போயிட்டு வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி நீங்களும் உள்ள போறீங்க, செந்தில் பாலாஜி உள்ள போறாரு, உங்களுக்கே ஒரு தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கு துணையா கூட போய் இருங்கன்னு சொல்லிட்டு ஐயா பொன்முடி அவர்களையும் ரிசைன் பண்ண வச்சு அவரையும் பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இந்த 2 விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துருச்சு. 3வது விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நடக்கல. என்னன்னா அமைச்சரவையிலேருந்து 2 பேரை தூக்குனதுக்கு அப்புறம் 2 பேருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. 3ஆவதா ஒரு ஆள் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 3ஆவதா ஒரு ஆள் மனோ தங்கராஜ் சமீபத்தில் அமைச்சரவையிலேருந்து தூக்குனவர் தான். அவர் எதுக்கு தூக்குனாங்க எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. திரும்பவும் அவர் உள்ள போட்டிருக்கிறது காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, கன்னியாகுமரியில வாக்கு வங்கி, கிறிஸ்தவ வாக்கு வங்கி,
முக்கியமாக அந்த இடத்துல ஏற்கனவே வீக்கு தேசிய கட்சிகளுக்கு தான் அங்கே மவுசு. அந்த இடத்துல நம்ம வாக்கு வங்கி இழக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மனோ தங்கராஜ் திரும்ப அமைச்சரவையில் சொருகியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஓட்டு கேட்க போனால் ஏதாவது ஒரு கையாவது இருக்கணும்ல, சம்பாரிச்சா தானே அங்கே செலவு பண்ண முடியும். அதுதான் அமைச்சரெல்லாம் மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர்ன்றதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு நீங்கள் நினைக்கலாம் மாவட்டங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த மாவட்டத்தில் தேர்தலுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சர் வேணும். அந்த அமைச்சர் அந்த மாவட்டத்தில் செலவு பண்ணுறதுக்கு சம்பாதிக்கணும், ஊழல் பண்ணணும். அதுக்கு அங்கே அமைச்சரவையில் ஒருத்தர் போட்டாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பிடிஆருக்கு ஒரு முக்கியமான துறை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதை கொடுக்கல. போன வாரம் தான் சட்டசபையில் மனுஷன் புலம்பி தள்ளினாரு. இந்த ஐடி துறை கூட நல்ல துறை தான், மற்ற மாநிலங்களில் இதற்கு முக்கியமாக ரொம்ப பவர் கொடுப்பாங்க, நிறைய நிதி கொடுப்பாங்க, இது எதுவுமே கொடுக்காம எதுக்கே டம்மியாக வச்சிருக்கீங்கன்ற மாதிரி போட்டு டமால்னு உடச்சாப்புல சட்டசபையில். அப்பாவுக்கு அப்போ என்னப்பா நீ சேம் சைடு கோல் போடுற, முதல்வர்கிட்ட இதெல்லாம் நீ தனியாக போய் ரூமில் பேசிக்க, எப்படி நீ ஆடியோ மேட்ரு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி முதல்வர்கிட்ட தனியாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, சட்டசபையில் இதெல்லாம் வந்து பிரச்சனையே ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சு முட்டு கொடுத்து அப்பாவை தள்ளி விட்டாப்புல. வழக்கமாக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கள தான் அப்படி தள்ளுவார், சொந்த கட்சிக்காரங்களே தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்பல்ல இருந்தாப்புல சரி அந்த மனுஷனுக்கு எதையாவது நல்ல துறையை கொடுத்து செஞ்ச தப்பை திருத்திக்கும் திமுகன்னு நினச்சேன். அதுக்கும் வழி இல்லை. இது நான் இப்படியே தான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. பிடிஆருக்கு கிடைக்காதது ஒரு வருத்தம் தான். ஏன்னா நிதி அமைச்சராக இருந்தப்போ சிறப்பாக செயல்பட்டதை நம்மளே வந்து நிறைய இடத்துல பாராட்டியிருக்கோம். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம திமுக வஞ்சிக்குது. முக்கியமான காரணம் முதல்வரின் புதல்வர் மருமகர் இவரெல்லாம் செஞ்ச விஷயங்களை கொஞ்சம் வேற யாருக்கிட்டயோ பாவம் மனுஷன் புலம்பி தள்ளியிருக்காப்புல. அந்த புலம்பல்கள் ஆடியோவா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நிலைமையும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ் தெரியுமோ, இதுக்கெல்லாம் திமுக என்ன பதிலடி கொடுக்க போதோ தெரியல. வினை தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினைக்கு தன்னை சுட்டுக்கிற மாதிரி தான். திமுகவோட காமெடி அலப்பறைகள்லாம் பார்த்தோம், அமைச்சரவை மாற்றங்களை பார்த்தோம், பியர் பார்ட்டியெல்லாம் பார்த்தோம். பியர் பார்ட்டியில் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, சேனலு அவ்வளோ செலவு பண்ணி SNJ 10,000 விளம்பரம் கொடுக்குறோம். நீங்கள் என்னடான்னா பிளட்டி ராஸ்கல்ஸ் நம்ம கட்சி விழாவில் ஃபாஸ்டர் பீரா கொடுக்குறீங்க, ஃபோஸ்டரா சரி ஏதோ ஒரு அளவு அதையா கொடுக்குறீங்க. SNJ 10,000 ஏன்டா கொடுக்கல? எப்படா வியாபாரம் ஆகும்? எப்படா கல்லா கட்டுறது? இந்த பீராவது கணக்கில் வந்ததா இல்லை வந்து பிளாக்ல வாங்கினீங்களா? இப்படின்ற அளவுக்கு பதட்டமான ஒரு நிலை தான் திமுக நிலவரதா கேள்விப்படுறேன். இது எல்லாம் எங்கே போய் முடிய போகுது? எப்படிப்பட்ட கட்சி எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பத்தியா? விஜய் அண்ணாவுக்கு பயந்து பீரு கொடுத்து பாட்டி வைக்கிற அளவுக்குலாம் வந்து பூத் ஏஜென்ட்ஸை மாற்றி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் சமூகத்துக்கு நல்லதில்லை. மக்கள் பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR.